கனியிடை ஏறிய சுழையும் முற்றல் கழையிட ஏறிய சாரும் நனி பசு பொலியும் பாலும் குளிர் நல்கிய தென்னை இளநீரும் இனியன என்பேன் கண்டீர் தமிழை என்னுயிரென்பேன் கண்டீர். கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கழையிட ஏறிய சாரும் நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் என்று பாடிய அந்த கவிஞனின் தமிழ் பற்றை இந்த அருமையான நல்ல நேரத்தில் நினைவு கூர்ந்து உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கலைஞர் தொலைக்காட்சியின் கோடான கோடி ரசிக பெருமக்களுக்கு என் அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரைக்கும் நடந்த பட்டிமன்றத்துக்கு இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. காரணம், பெரிய கூட்டத்தோடு நடைபெற்ற பொதுக்கூட்டங்கள், பட்டிமன்றங்கள், திருவிழாக்கள், திருமணங்கள் எல்லாமே இன்றைக்கி ரகசியமாக நடந்துகிட்டு இருக்கு. சாமியை கூட யாருக்கும் தெரியாமல் போய் கும்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு 3-4 பேர், 50 பேர், 100 பேர், 1000 பேர் போய் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்த ஆட்கள்லாம் இன்றைக்கி தனியாக போய் சாமிக்கிட்ட ஏதோ வந்திருக்கேன், 5-6 பேரை சேர்த்து கூட்டிகிட்டு வந்தால் மீதி 4 பேரை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. உங்களை கும்பிட்டாலே போலீஸ் பிடிக்கிறாங்க சாமி, நான் யார்கிட்ட போய் இதை முறையிடுறதுங்கிறேன். கல்யாணத்தை கூட இன்றைக்கி கடத்தல் தொழில் நடத்துகிற மாதிரி ரகசியமாக நடத்த வேண்டியிருக்கு. 50 பேருக்கு மேலே கல்யாணத்துக்கு யாரும் வரக்கூடாது. 55 பேர் வந்தால் அந்த 5 பேரை போலீஸு வண்டியில் ஏற்றிடுது, கிளம்பு அப்படின்னு. யாராவது ஒருத்தர் இறந்துட்டாக்க 20 பேர் தான் நிற்கணுமா. அவர் லட்சக்கணக்கான அன்பு உள்ளங்களை சம்பாதிச்சிருப்பார். ஆனால் 20 பேர் நின்றுக்கிட்டு மீதி இருக்கவங்கெல்லாம் தூரத்தில் நின்று அவர் அப்படி கை காட்டி அனுப்புகிற மாதிரி ஒரு கொடுமையான சூழ்நிலை. சமூக வாழ்க்கைங்கிறது இன்றைக்கி கேள்விக்குறியாயிருச்சு. யார் இப்போ ஒரு ஆறுதல் ஒருத்தர்கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு நினச்சா கூட ஆறுதல் சொல்கிறதுக்கு ஆசை இருந்தாலும் போக முடியல. நமக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு யாராவது வருவாங்க அப்படின்னு நம்ம ஏங்கிக்கிட்டு இருந்தாலும் சொல்ல வர்றதுக்கு ஆள் இல்லை. சவிக்கமில்லாதவங்களை போய் ஒரு 50 பேர் சேர்ந்து சாத்துக்குடியே ஆரஞ்சு பழம், கார்லிக்ஸ் பாட்டெலாம் வாங்கிட்டு போய் பார்ப்பாங்க. மாமா என்ன மாமா சோமில் கவலைப்படாத, நாங்கள்லாம் இருக்கோம் அப்படின்னு ஒரு 50 பேர் தைரியம் சொல்லி அவனை வியாதியிலேருந்து குணப்படுத்தி கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்திருக்கிற ஒரு வியாதி, அந்த வந்தவனுக்கு பக்கத்தில் யாருமே போகக்கூடாது அப்படிங்கும்போதே அதை நினச்சே அவன் பயந்து ஒரு வழி ஆயிடுறான். ஏதோ மேட்ரு முடிஞ்சு போச்சு போல் இருக்குது, அதனால தான் ஒரு வேலை வர மாட்டேங்கிறேன். வர்ற ஆள் கூட பூதம் மாதிரி பேய் மாதிரி பக்கத்தில் நின்றுட்டு யார் நமக்கு வைத்தியம் பண்ணுறானே கண்டுபிடிக்க முடியலையே. ஆறுதல் சொல்லவும் முடியல, ஆறுதல் பெறவும் முடியல. நோய் வந்தவர்களை போய் பார்க்கவும் முடியல, நோய் வந்தவர்களுக்கு யாரும் அவங்களையும் பார்க்க முடியல. காரணம், ஒரு மில்லிமீட்டரை விட 1,00,000 மடங்கு சிறியதாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன வைரஸு இவ்வளவு பெரிய கோடான கோடி மனித சமுதாயத்தை இந்த பாடுபடுத்திடுச்சு. இந்த நிலமையில் நம்ம இப்போ பட்டிமன்றம் நடத்திக்கிட்டு இருக்கோம். யாருக்கு பேசிக்கிட்டு இருக்கேன்னு இப்போ எனக்கு தெரியல. இந்த 6 பேர் தான் கேட்டுக்கிட்டு இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. அதனால் நான் பேசுகிறதுக்கு இந்த 6 பேராவது நான் நல்லா பேசுகிறேன்னா இல்லையாங்கிறத கைதட்டி உற்சாகப்படுத்தினீங்கன்னா தான் நான் பேசுகிறது நல்லா இருக்கான்றதை நான் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் தலைப்பு என்ன தெரியுமா? எந்த செயலை செய்தாலும் விளம்பரப்படுத்தி கொள் அப்படின்னு ஒரு அணி, இன்னொரு அணி விளம்பரப்படுத்தாத. அது என்ன விளம்பரப்படுத்துறது? எந்த செயலை செய்தாலும் மற்றவங்களுக்கு தெரிகிற மாதிரி செய், மற்றவங்களுக்கு தெரியப்படுத்து அப்படின்னு ஒரு குரூப்பு. இன்னொரு குரூப்பு, தேவையில்லாமல் மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தி என்ன பிரயோஜனம், நல்லது செய்கிறத யாருக்கும் தெரியாமல் செய், அதுதான் நல்லது. வலது கை கொடுப்பதை இடது கைக்கு தெரியாமல் தர்மம் செய், அதுக்கு பேர் தான் தர்மம். விளம்பரப்படுத்தாதங்கிறாங்க. இன்றைக்கி காலையில் அந்த கொரோனா மரணங்களையும் செய்திகளையும் கிரிக்கெட் ஸ்கோர் பார்க்குற மாதிரி பார்த்துட்டு சோறு தின்னுக்கிட்டு இருக்கான். நம்மளுக்கு வீட்டுக்கு யாராவது ஒருத்தர் வந்தார்னாலே அவரை சந்தேகப்படுறேன். கம்பெனி பாசிட்டிவாக நெகட்டிவானே தெரியலையே, ஒரு மாதிரி கிறக்கமாக இருக்கானே, நெகட்டிவாக இருந்தாலும் இருக்கேன் அப்படின்ட்டு அவ்வளோ தூரத்தில் நின்று அப்புறம் போயிட்டு வாங்க அப்படிங்கிறேன். அதனால் நம்ம எந்த செயலை செய்தாலும் நமக்காக செய்கிற செயல் வேறு, மற்றவர்களுக்காக செய்கிற செயல் என்ன செய்கிறோம்,
திருமணம் பண்ணுறோம், குழந்தைகளை பெற்றுக்கிறோம், வேலைக்கு போகிறோம். வேலைக்கு போன சம்பளத்தை நம்மளாக சாப்பிட்றதில்ல, அம்புட்டையும் நம்ம பெற்று போட்ட குழந்தைகளுக்கு நம்ம அந்த சம்பளத்தை பயன்படுத்துகிறோம். மனைவிக்கு வேண்டிய பொருள்களை வாங்கி தர்றோம், பெற்ற தாய் தந்தையரை கவனிக்கிறோம், சமுதாயத்தில் யாருக்காவது உதவி தேவைப்பட்டால் அந்த உதவி செய்கிறோம், யாருக்காவது நன்கொடை கொடுக்குறோம், கோயிலில் ஏதாவது திருவிழானா அந்த கோயில் திருவிழாவுக்கு நம்ம ஏதாவது நன்கொடை கொடுக்குறோம், கோயிலுக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுக்குறோம், பள்ளிக்கூடத்தில் படிக்க முடியாமல் ஃபீஸ் கட்டுற பையனுக்கு ஃபீஸ் கட்டுறான். இதெல்லாம் மற்றவங்களுக்காக செய்கிற வேலை. எந்த செயலை செய்தாலும் விளம்பரப்படுத்து அப்படின்னு ஒரு குரூப் பேசுகிறாங்க. வேணாம், விளம்பரப்படுத்தாத அப்படிங்கிறாங்க. ஒரு சாதாரண பொருள் விற்கிறவங்க கூட சத்தமாக அந்த பொருளை கூவி கூவி விற்றா தான் விற்கும். காலையில் 7:15 எங்கள் தெருவில் ஒருத்தன் வந்துடுவேன், மைக்கில் போட்டு இடியாப்பம், தேங்காய் பால் இடியாப்பம், ராகி இடியாப்பம், தேங்காய் பால் இடியாப்பம், 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இடியாப்பம் அவன் சத்தத்தை கேட்டு தான் நான் முழிப்பேன். இன்னொரமா வந்து மீனே வாங்குறியா இல்லையாங்கிற மாதிரி இருக்கும். கட்லா மீனே இந்தாம்மா அப்படின்ற கத்தும். ஏன்னா வியாழக்கிழமை சனிக்கிழமை மீன் வாங்குவோம் தெரிஞ்சு வீட்டுக்கிட்ட வந்து கத்துது. அந்த அம்மா மீனை வாங்கிட்டு பேசாமல் இடுப்பில் வச்சுட்டு அது வாட்டுக்கு நடந்து போயிட்டே இருந்துச்சுன்னா அம்புட்டு மீனையும் அதுதான் பொறிச்சு திங்கன்னா கஞ்சி இல்லாமல் சாக வேண்டியது தான். ஒரு மீன் விற்கிறவர், இடியாப்பம் விற்கிறவர் கூட தான் விற்கிற பொருளை சத்தம் போட்டு விற்றா தான் அது வியாபாரம் ஆகுது. அதே மாதிரி ஒரு பேஸ்ட் விளம்பரம், ஒரு லவ்வரு ஒரு பொண்ணு வருது, சுரேஷ் அப்படிங்குது அப்படிங்கிறான் சுரேஷ். அப்புறம் போய் பார்த்தீர்களா அன்பு பரிமாற்றத்திற்கு எவ்வளவு இடையூறு என்று சர 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 சரன்னு பேஸில் விளக்கிட்டு வந்து சுரேஷ் அப்படிங்க ஹாய் அப்படின்னா வாயிலிருந்து புகை, அவன் வாயிலிருந்து வாசனை புகை, அது 2 பேர்த்து மூக்குக்கும் போகுதான். ஒன்றே லவ் செட் ஆயிருந்தான். இப்போ ஒருத்தன் வாயிலிருந்து புகை இன்னொருத்தன் மூக்குக்கு போகிறது தான் பெரிய டேஞ்சரு. அதுக்கு தான் நம்மளுக்கு கட்டி விட்ருக்காங்க, குதிரைக்கு சேனம் கட்டின மாதிரி அப்படி போட்டு விட்டாங்க. எல்லாம் இப்படியே அலைகிறாங்க. யார் எவன்கிட்ட பேசுகிறான் என்னன்னே தெரில. பைக்கில் வந்து வாங்க சார் அப்படிங்கிறேன். யாரியா நீ அப்படின்னு திறந்து பார்த்தா அவங்க அப்பா. அப்பா நீயா அப்படின்னு பெத்த அப்பனே அப்போ இப்படி கண்ணங்கரேன்னு நீயே கருப்பு, அப்புறம் கருப்பு துணியை மூஞ்சி பூரம் சுற்றிட்டு வந்தீங்கன்னா எப்படிப்பா அடையாளம் தெரியும், வெள்ளை மாஸ்க்கு போடுப்பா அப்படிங்கிறான். இந்த மாதிரி இன்றைக்கி இந்த மாஸ்க்கு, தனி மனித இடைவெளி, இதுக்கிடையில் மனுஷன் சானிடைசரு, கை கழுவுறது பாடா பட்டுக்கிட்டு இருக்கான். இந்த நேரத்தில் எந்த செயலை செய்தாலும் உன்னை நீ விளம்பரப்படுத்தி கொள், விளம்பரப்படுத்தாதே என்ற அணியில் விளம்பரப்படுத்து என்ற அணியை தொடங்கி வைக்க அருமை சகோதரி ஸ்வேதா அவர்களை உங்கள் பலத்த கரவொலியோடு மேடைக்கு அழைக்கின்றேன். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். எதை செய்தாலும் விளம்பரப்படுத்தாது. சார், முதல்ல விளம்பரம்னா என்னன்னு நான் சொல்லிடுறேன். சீரியலுக்கு நடுவில் ஸ்மார்ட்டாக ஒரு ஹஸ்பண்டும் க்யூட்டாக ஒரு ஒய்ஃபு ஸ்வீட்டாக ஒரு குழந்தை வந்து நொடி கணக்கில் ஒரு ப்ராடக்டை பற்றி பேசிட்டு போகிறதோ, இல்லை ஸ்கிப் பண்ணுவோன்னு தெரிஞ்சே யூடியூப்பில் நடுவில் வருதே, அது மட்டும்தான் விளம்பரமா? கிடையவே கிடையாது சார். இப்படி ஒரு விஷயம் நடக்குது, நாட்டில் இப்படிலாம் ஒரு விஷயம் இருக்குது, மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துறதும் சொல்கிறதுமே விளம்பரம் தான். விளம்பரம்னா இன்றைக்கி நேற்றா வந்திருக்கு, அது எல்லா காலத்துலேயும் இருந்துகிட்டு தான் இருக்குது. திருமணங்கள் செஞ்சோம், பத்திரிக்கை அடித்தோம், விளம்பரம். கோவில் திருவிழாக்கள்லாம் நடக்கும்பொழுது 5 நாளைக்கு முன்னாடியோ 7 நாளைக்கு முன்னாடியோ காப்பு கட்டி இன்றைக்கி தேதியில் திருவிழா நடக்கும்னு முன்கூட்டியே தெரிவிப்பாங்க, அதுவும் ஒரு விளம்பரம். தேர்தல் நடத்துனாங்க, பிரச்சாரம் பண்ணாங்க, விளம்பரம். என்ன அப்போல்லாம் ஏதாவது ஒரு பொது நிகழ்ச்சி நடந்தால், மெடிக்கல் கேம்ப்பு இல்லைனா போலியோ சட்டு மருந்துலாம் விடும்பொழுது தண்டோரை அடித்து எல்லாருக்கும் சொல்லிட்டு வந்தாங்க. அப்புறம் ஆட்டோவில் மைக் செட் கட்டி எல்லாருக்கும் சொல்லிட்டு வந்தாங்க. இப்போது வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாகவும் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டாகவும் மாறி இருக்கு. அவ்வளோதான். விளம்பரப்படுத்துகிற முறை மாறி இருக்கே தவிர விளம்பரம் எல்லா காலத்துலேயும் தான் இருக்குது. ஒரு சாமி ஊர்வலம் வருதுன்னு வச்சுக்கோங்க, வீதியில் வர ஊர்வலம் வீட்டுக்குள்ளே இருக்க நமக்கு எப்படி தெரியும்? அதுக்கு முன்னாடி கரகாட்டம், ஒயிலாட்டம், மேளா, தாளம், சரவடி பட்டாசு எல்லாம் வர்றதால தானே. வருஷம் ஃபுல்லாக நாம் போய் பார்க்குற சாமி இன்றைக்கி நம்மளை பார்க்க வருதுன்னு சாமி வருகையை தெரிவிக்கிற அது ஒரு விளம்பரமாக தான் இருக்குது. யோசிச்சு பாருங்கள், அது எதுவுமே இல்லாமல் சாமி சைலண்ட்டாக வந்து போச்சுன்னா சாமி வந்த சுவடும் இருக்காது, அந்த இடத்துல பக்தி சுவையும் இருக்காது. ஒன்றும் வேணாம் சார், ஒரு 2 நாளைக்கு வாட்ஸ்அப் டிபி வைக்காமல், ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணாமல், இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடாமல் இருந்து பாருங்கள். என்னாச்சு, இருக்கியா இல்லையா, நல்லா தானே இருக்க, உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, லாக்டவுன் ஊருக்கா இல்லை உன் ஃபோனுக்கா, எல்லா கேள்வியும் வரும்.
நம்மளை நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சார். இது போட்டிகள் நிறைந்த காலம் சார். இங்கே ஒரு வேலைக்கு 10 பேர் அப்ளை பண்ணுறாங்க. என்னன்னா 10 பேருமே தகுதி உடையவங்களாக இருக்காங்க. இதில் அந்த இடத்துல அவங்களுக்கு எது வேலையை வாங்கி தருது? அவங்ககிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா திறமைகள் தான். அவங்க திறமைகளை விளம்பரப்படுத்தினா தான் அவங்களுக்கு அந்த வேலை கிடைக்கும். எனக்கு எல்லா திறமையும் இருக்குது, ஆனால் நான் விளம்பரப்படுத்தலைன்னு சொல்லி இவங்க 3 பேர் மாதிரி இருந்தாங்கன்னா வேலை யாருக்கு கிடைக்கும்? யார் விளம்பரப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு கிடைச்சிட்டு போயிடும். வலது கை செய்கிற உதவி இடது கைக்கு தெரிஞ்சாதான் அதுவும் தூக்கி கொடுக்க முன்னாடி வரும் சார். நாம் செய்கிற நல்ல விஷயத்த செஞ்சதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அதை 4 பேருக்கு தெரியப்படுத்தணும். அப்போ தான் இருக்கிறவங்களுக்குலாம் எடுத்து கொடுக்கணுன்ற மனசு வரும். இல்லாதவங்களுக்குலாம் நம்ம தேவை எந்த இடத்துல தீர்க்கப்படுன்ற தெளிவு வரும். நாங்கள் பப்ளிசிட்டிக்காக நல்லது பண்ணுங்கன்னு சொல்ல சார். நீங்கள் பண்ணுற நல்லதாக பப்ளிசிட்டி பண்ணுங்கன்னு தான் சொல்கிறோம். அது 4 பேரை இன்ஸ்பயர் பண்ணும் சார். 4 பேரோட வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். 4 பேருக்கு நல்லதுன்னா எதுவும் தப்பு இல்லைன்னு நாயகன் பட ஹீரோவே சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன சார்? சார், விளம்பரத்தோட பவர் என்னன்னு நான் சொல்கிறேன். நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரின்ற டைலாக்கு உண்மையான சொந்தக்காரர் யார்? எழுத்தாளர் பாலகுமாரன். ஆனால் சூப்பர் ஸ்டார் ஒருவரால் சொன்னப்பட்டதால தான் அந்த அந்த டைலாக்கு இவ்வளோ பெரிய ரீச் கிடச்சிருக்கு. அதுதான் விளம்பரத்தோட பவர். பூட்டி கிடந்த இடத்துல பூவும் சீரியல் செட்டும் தொங்குச்சுன்னா அது புது கடைன்றதான விளம்பரம். கலர் காம்பினேஷனே இல்லாமல் பச்சை கலர் சட்டையும் ஊதா கலரில் பேண்ட்டு போட்டு வந்தவங்க டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு புதுசாக வேலை கிடச்சிருக்குன்னு விளம்பரம். எப்போவும் இட்லியும் சட்னியும் செய்கிற அம்மா ஒரு நாள் பூரியும் கிழங்கும் செஞ்சுட்டாங்கன்னா அன்றைக்கி செலிப்ரேஷன் டேன்ற விளம்பரம். லாக்டவுன் முழுசும் ஆளே இல்லாத வீட்டுக்குள்ள வெடிகாலத்தில் 8 புளியில் கோலமாவு கொட்டி கிடந்தா இ-பாஸ் கிடச்சி ஊருக்கு போனவங்க திரும்பி வந்துட்டாங்கன்ற விளம்பரம். அவ்வளோ ஏன் சார், நாளைக்கே நம்ம ஷோ டெலிகாஸ்ட் ஆகும்போது இன்ன தேதியில் இன்ன கிழமையில் இந்த டைமில் நம்ம ஷோ டெலிகாஸ்ட் ஆக போது காண தவறாதிகள்னு ஒரு ப்ரோமோ வீடியோ போடுறாங்களா இல்லையா? அதுவே விளம்பரம் தானே. அப்புறம் விளம்பரப்படுத்தாதீங்கன்னா அது என்ன அர்த்தம் சார்? இது கொரோனா காலம். ஸ்கூல் வாழ்க்கையில் தான் பக்கத்தில் இருக்கவன் பண்ண தப்புக்கு நம்ம சேர்ந்து மாட்டணும். உலக வாழ்க்கையிலையும் பக்கத்தில் இருக்கவன் பண்ணக்கு நம்மளும் சேர்ந்து பனிஷ்மெண்ட் அனுபவிச்சுட்ருக்கோம். இந்த டைமில் ஒருத்தர் சரியாகிறதுக்கு சானிடைசரும் மாஸ்க்கும் மட்டும் பத்தாது சார். வில் பவரும் விழிப்புணர்வும் தேவை. ஒரு நோயாளி குணமானதுக்கப்புறம் தான் குணமாயிட்டேன், நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணேன், இப்படியெல்லாம் பாதுகாப்பாக இருந்தேன், நீங்களும் அதே மாதிரி இருங்கன்னு ஒரு விளம்பர வீடியோவை வெளியிட்டாருன்னா எல்லாருக்கும் தன்னம்பிக்கை வரும் சார். அதை தான் நான் சொல்ல வரேன். நல்ல விஷயங்களை விளம்பரப்படுத்துறதுல தப்பே இல்லை. 2.5 மணி நேரம் படத்துக்கே 2 நிமிஷம் ட்ரெய்லர் விளம்பரமாக தேவைப்படுதுன்றப்ப நம்ம வாழ்க்கை சார், நம்மக்கிட்ட இருக்க திறமைகள், நம்ம செய்கிற நல்லது, நம்மளோட பெருமைகளை விளம்பரப்படுத்துறதுல என்ன தப்பு இருக்குது? எனவே எதை செய்தாலும் படுத்துதல் நல்லதே என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. ஸ்வேதா ரொம்ப அருமையாக பேசினாங்க. பல விஷயங்களை நம்ம வெளியில் விளம்பரப்படுத்தாமல் போனதனால்தான் தமிழர்களின் பெருமை இந்த உலகத்திற்கு தெரியாமல் போனதுன்ட்டு ரொம்ப அற்புதமான ஒரு கருத்தை முன் வச்சுருக்காங்க. இன்றைக்கி இந்த கொரோனா காலத்தில் நம்ம ஆள் வேதனையில் கூட என்ன வைத்தறிச்சலாக உட்காந்து பேசியிருக்காங்க தெரியுமா? மாப்பிள்ளை, சைனா பசாரில் மாப்பிள்ளை, சைனாக்காரன் கண்டுபிடிச்ச பொருள்களில் நிறைய டூப்ளிகேட்டு மாப்பிள்ளை, ஆனால் ஒன்று மட்டும் ஒரிஜினலாக கண்டுபிடிச்சிட்டாங்க மாப்பிள்ளை. அதுதான் மாப்பிள்ளை கொரோனா வைரஸ் ஒரிஜினல். உலகம் முழுவதும் அட்ட டைமில் அடி நொறுக்கிருச்சு பாருங்கிறேன். சாகிறத போய் இவ்வளோ சந்தோஷமாக நீ பேசிகிட்டு இருக்கியாடாங்கிறேன். வேறு என்ன சார் செய்ய சொல்கிறீங்க? வேதனையை இப்படித்தான் சார் பேசி தீர்த்துக்க வேண்டியிருக்குன்னு. இன்றைக்கி நம்மை பற்றிய சில செய்திகளை மற்றவர்களுக்கு நாம் தெரிவிப்பதன் மூலம் நமக்கு ஒரு தன்னம்பிக்கை கிடைக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பதில் சொல்லணும், விளம்பரப்படுத்தாதே என்ற அணியை துவக்கி வைத்து ஞானப்பிரகாசம் உங்கள் முன்னால் உங்கள் பலத்த கரவொலியோடு வருகிறார். வாங்க. நடுவர் அவர்களே, விளம்பரம் இன்னைக்கு நமக்கு தேவைதான். என்னடா இவன் விளம்பரம் தொல்லைன்னு சொல்லிட்டு இப்போ தேவைன்னு சொல்கிறான்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, விளம்பரப்படுத்துங்க. ஆனால் எதை செஞ்சாலும் விளம்பரப்படுத்தாதீங்க தாங்க நாங்கள் பேச வந்திருக்கோம். ஐயா, இன்னைக்கு ஒரு ஜவுளி கடைக்காரன் எதுக்கு விளம்பரம் பண்ணுறான்? தன்னோட கடையில் இருக்க துணிங்க தான் சிறந்ததுன்னு சொல்லி விளம்பரம் பண்ணுறான். ஒரு நகை கடைக்காரன் எதுக்கு விளம்பரம் பண்ணுறான்? தன்னோட கடையில் இருக்க நகைங்க தான் சிறந்ததுன்னு சொல்லி விளம்பரம் பண்ணுறான். ஒரு கார் கம்பெனிக்காரன் எதுக்கு விளம்பரம் பண்ணுறான்? தன்னோட கம்பெனியில் தயாரிக்கிற கார் தான் சிறந்ததுன்னு சொல்லி விளம்பரம் பண்ணுறான். ஆனால் நம்ம ஆளுங்க மட்டும்தான் நம்மளே விளம்பரம் பண்ணிப்பாங்க. சமீபத்தில் வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோவை பார்த்தேங்க. அதாவது கணவனும் மனைவியும் ஒன்றா இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ. இந்த காலத்தில் இது ரொம்ப அதிசயம்தான். அதுவும் 2 பேர் கையிலையும் அப்படியே நகைக்கடைக்கு விளம்பரம் தர மாதிரி கழுத்துலையும் கையிலையும் நிறைய நகைங்களை போட்டுக்கிட்டு 10 விரலில் 10 மோந்திரம் வேறு. சரி, கீழே ஒரு 2 வரி போட்டிருந்தாங்க. என்னடா படிக்கலான்னு சொல்லி படித்தா, பொண்ணும் பொருளும் இருந்தால் தான் 10 பேராவது பாசமாக பழகுவாங்களாம். இப்படி சுய விளம்பரம் செய்கிற எல்லாருக்கிட்டையும் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், பொண்ணும் பொருளும் இருந்தால் 10 பேர் தாங்க பழகுவான்.
பொண்ணும் பொருளாக இருந்தா 10 பேர் தாங்க பழகுவான். அதை 4 பேருக்கு கொடுக்குற நல்ல குணம் இருந்தா பழகுற அத்தனை பேருமே பாசமாக பழகுவாங்க. உடனேங்க ஒருத்தர் ஒரு குடும்பத்துக்கு ஒரு 50 ரூபாய் காய்கறி வாங்கிட்டு போயிட்டு அவங்க கூட இல்லாதப்பட்ட ஒரு குடும்பத்துக்கு போய் கொடுக்குறாரு. அந்த காய்கறி பையில் வெறும் 4-5 வகையான காய்கறி தாங்க இருக்குது. அவர் அந்த குடும்பத்துக்கு தன்னோட காய்கறியை தன்னோட இடது கையால் கொடுக்குற மாதிரியும் தனது வலது கையால் ஒரு செல்ஃபி எடுக்கிற மாதிரியும் ஒரு ஃபோட்டோங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இவர் தன்னை விளம்பரப்படுத்திக்கணுன்றதுக்காக அந்த உதவியை செஞ்சாரா இல்லை சேவை செய்யணும்னு சொல்லிட்டு விளம்பரப்படுத்துகிறாரான்னு தான் எனக்கு தெரியல. ஆக பையில் இருக்கிறது என்னமோ 4-5 வகையான காய்கறி தான், விலை 50 ரூபா தான். ஆனால் இன்னைக்கு 100 தடவை வாட்ஸ்அப்பில் வந்துட்டுருக்குங்க. ஆக நீங்கள் எதை வேணாலும் விளம்பரப்படுத்துங்க, சேவை செய்யுங்க, விளம்பரப்படுத்துங்க, தப்பு இல்லை. ஆனால் விளம்பரத்துக்காக மட்டும் சேவை செய்யாதீங்க தாங்க நாங்கள் சொல்கிறோம். ஐயா, அந்த காலத்தில் பாட்டி கூட பியூட்டியாக இருந்தாங்க. இன்னைக்கு பியூட்டி கூட பாட்டியாக இருக்காங்கன்னா உங்கள் விளம்பரத்தை நம்பி வாங்கி போட்ட ஃபேஸ் பேக்குங்களும் ஃபேஷியலும் தாங்க காரணம். அந்த காலத்தில் சினிமா துறை எடுத்துக்கோங்களேன். எம்ஜிஆர் சிவாஜின்னு இருந்த காலத்துலலாம் அவங்களோட புகழ் அதிகமாக இருந்தது, அவங்க உச்சத்தில் இருந்தாங்க. அப்புறம் ரஜினி கமல் வந்ததுக்கப்புறம் அவங்களோட புகழ் அதிகமாச்சு. இப்போ தளபதின்னு வந்ததுக்கப்புறம் இவங்களோட புகழ் அதிகமாக இருக்குது. ஆக ஒன்றை இன்னொன்று வென்று விட்டால் அது பெயர் புகழ் அல்ல. எவ்வளவு நூல்கள் வந்தாலும் திருக்குறளை படிக்கிறோமே அது புகழ். எவ்வளவு ஜனாதிபதிகள் வந்தாலும் அப்துல் கலாம் ஐயாவை பேசுகிறோமே அது புகழ். ஆக எது மற்றொன்றால் தோற்காமல் நிலைத்து நிற்கிறதோ அதுவே புகழ். ஏன் இன்னைக்கு இவங்க யாருமே தங்களை விளம்பரப்படுத்திக்கலைங்க, இந்த உலகம் தான் இவங்களை விளம்பரப்படுத்துது. நடுவர் அவர்களே, இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுங்களா? ஒன்றும் இல்லைங்க, இந்த சமீபத்தில் இந்த சீன செயலிகள்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 59 ஆப்புகளை நம்மளோட மத்திய அரசு தடை பண்ணாங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த டிக்டாக் ஆப்பை தடை பண்ணதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா 180% பேர் இந்த டிக்டாக் ஆப்பில் பயன்படுத்துகிறாங்க. அதில் பல பேர் நல்ல கருத்தை சொல்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. பல பேர் தன்னோட சுயமரியாதையை இழக்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரு பாத்திர கடையில் ஒரு பொண்ணு வேலை செய்யுது. அந்த பொண்ணு ஆரம்பத்தில் ஒரு 2 வீடியோ போட்டுச்சு. போடும்போது என்னோடய வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயல்பான குணத்தில் வெளிப்பட்டுது. இன்னும் பல வீடியோக்களை போட போட வணக்கமுங்கோ அப்படி கத்திக்கிட்டு தலையில் குண்டான போட்டு கவுத்துக்கிட்டு, ஆக ஆரம்பத்தில் இருந்த அந்த இயல்பான குணம் தன்னை விளம்பரப்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு தன்னோட சுயமரியாதையை இழக்கிறாங்க. இதை பார்த்துட்டு பல பேர் கமெண்ட்டும் பண்ணுறாங்க. அந்த கமெண்ட்டை படிக்க முடியாமல் பல பேர் தற்கொலையும் பண்ணிக்கிறாங்க. ஆக தற்கொலையை துன்ற இந்த மாதிரி விளம்பரங்கள் எங்களுக்கு வேண்டாம் தாங்க சொல்கிறோம். ஐயா, இன்னைக்கு சோப்பு டப்பா விற்கிறதுலேருந்து சொகுசா உட்கார்ற சோஃபா வரைக்கும் நம்மளுக்கு விளம்பரம் பண்ணாதான் முடியும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு பக்கம் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம்னு சொல்லிட்டு விளம்பரம், இன்னொரு பக்கம் வளர்த்த மரத்தெல்லாம் அடிச்சு போட்டு கட்டிடத்தை கட்டிட்டு வீடு வாங்குங்கன்னு விளம்பரம். ஒரு பக்கம் நீட் எக்ஸாமே வேணான்னு சொல்லி விளம்பரம் பண்ணோம். ஆனால் இன்னைக்கு நீட் எக்ஸாமுக்கு கோச்சிங் சென்டர்லாம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு விளம்பரம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன் இன்னைக்கு காது குத்துனாலும் விளம்பரம், காதலியை இழுத்துட்டு ஓடுனாலும் விளம்பரம். ஆக இன்னைக்கு கிமு கிபியில் பண்ண விளம்பரம் போயிட்டு இன்னைக்கு கோமு கோப்பின்ற விளம்பரமாக மாறப்போகுது. அதாவது ஒன்றும் இல்லைங்க, கொரோனாவிற்கு முன்பு கொரோனாவிற்கு பின்பு. ஆக இறுதியாக விலை மதிக்க முடியாத ஒன்று நேரம். அந்த நேரத்தை இந்த மாதிரி தேவையில்லாத விளம்பரங்களுக்கு பயன்படுத்தாமல் தேவையான விஷயங்களுக்கு பயன்படுத்துங்க என்று கூறி நல்ல வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த சமூக வலைதளங்களுடைய கொடுமையை பற்றி ரொம்ப அழகாக சொல்லிட்டார். ஒருத்தன் காலையில் பல் விளக்குற மாதிரி ஒரு ஃபோட்டோவை போட்டு இதை லைக் பண்ணுறவங்கெல்லாம் உடனே ஷேர் பண்ணுங்கன்னு. ஒருத்தன் பல் விளக்குறத பார்த்து யாராவது லைக் பண்ணி ஷேர் பண்ணுவானா ஐயா? இதை உட்காந்து சாயந்தரம் வரைக்கும் பார்க்குறான், நம்ம பல் விளக்குனதை எத்தனை பேர் பார்த்துருக்காங்கன்ட்டு. இதில் ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கா? இதில் ஏதாவது ஒரு நல்லது இருக்கா? இந்த விளம்பரம் தேவையா? இப்படி தேவையற்ற விளம்பரங்களை செய்து நேரத்தை வீணடிக்காதீங்க அப்படின்னு இருக்கார். அதுக்கு பதில் சொல்லணும். வாங்க, சதீஷ் ஞானப்பிரகாசத்துக்கு பதில் சொல்ல சதீஷ் வருகிறார். நடுவர் அவர்களை எதிரணியில் உட்காந்துருக்கவங்கள பாருங்களேன். உட்காந்துருக்காரு அந்த பாத்ரூமில் உட்காந்துக்கிட்டு பல்லு வளர்க்குறத 10 போட்டோ பிடிச்சி போட்ட பையன் பிரகாஷ் இன்னைக்கு மேடையில் வந்தவொடனே மைக்கை பிடிச்ச உடனே மாற்றி மாற்றி பேசுகிறாரப்பா. எப்பா விளம்பரம் பண்ணாதீங்க விளம்பரம் பண்ணாதீங்கன்னு. சரி, அவங்க தான் அப்படியா? அடுத்து உட்காந்துருக்கவங்கள பாருங்க. நர்மதாவை லிப்புக்கு லிப்ஸ்டிக்கு, ஐக்கு ஐலைனரு, ஃபேஸுக்கு ஃபேரல் லவ்லி இம்புட்டும் போட்டுக்கிட்டு மேடையில் மேக்கப்பை போட்டுக்கிட்டு உட்காந்துருக்காங்களே, எதுக்கு? ஒரு விளம்பரம் தான்ப்பு. சரி, இவங்க தான் அப்படியா? இன்னும் அடுத்து உட்காந்துருக்கிற பாருங்க, பீஸா சாப்பிட்டதையே பீத்திக்கிட்டு ஃபேஸ்புக்கில் செல்ஃபி எடுத்து போட்டவர் நிஜாமுதீன். இன்னைக்கு இங்கே வந்த உடனே விளம்பரம் பண்ணாதீங்க, எதை செஞ்சாலும் விளம்பரம் பண்ணாதீங்கன்னு. நடுவர் அவர்களே, இன்னைக்கு எல்லாம் விளம்பரம்ன்றது நிச்சயமாக தேவை. ஒன்றும் இல்லை, ஒரு
கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ பார்க்குறேன். எல்லாரும் போல் கொட்டுற மலையில் சொட்ட நனைகிற மலையில் ஒரு சின்ன பையன் கொடை விற்றுக்கிட்டே இருக்கான். அது எல்லாரும் போல் நாமளும் பார்த்து கடந்து போய்கிட்டே தான் இருக்கோம். ஒரே ஒரு இளைஞன் மட்டும் வந்தான். வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு தான் கையில் இருந்து பாக்கெட்டில் இருந்து ஒரு 100 ரூபாயை எடுத்து அந்த பையன்கிட்ட கொடுத்து கொடையை வாங்கி, இப்போ மலையில் நினையாமல் நீ போய் கொடையை விற்றுட்டு வாடான்னு சொன்னப்போ அந்த மனிதனுக்குள்ளே இருந்த மனிதநேயம் எங்கள் நெஞ்சையும் தட்டி எழுப்புச்சு. அதை பார்த்துட்டு அடுத்த மாதமே சென்னையிலேருந்து திருச்சிக்கு ரயில்வேயில் ட்ரெயினில் போய்கிட்டே இருக்கேன். ஒரே ஒருத்தர் வந்து, சார் இந்த ஊதுபத்தி 10 ரூபா சார், ஒன்றே ஒன்று வாங்கிக்கோங்க சார் அப்படின்னு சொல்லி ஒரு மாற்றுத்திறனாளி ஊதுபத்தியை விற்றுக்கிட்டு இருக்காரு. எப்படி கண்ணு தெரியாத ஒரு பொண்டாட்டியோடைய கையை இறுக பிடிச்சிக்கிட்டு அவர் வியாபாரம் விற்றுக்கிட்டு இருக்கிறத பார்த்து நானும் ஒரு பாக்கெட்டை வாங்குறேன். வாங்கிட்டு அதை ஃபேஸ்புக்கில் போடுறேன். சில பேர் இந்த எதிரணியில் இருக்கவங்க மாதிரி ஆளுங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் விளம்பரத்துக்காக பண்ணியிருக்கான்ப்பா, 10 ரூபாய்க்கு வாங்கினதெல்லாம் பீத்திக்கிட்டு போட்டிருக்கான்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நடுவர் அவர்களே, அந்த வீடியோவை பார்த்துட்டு பல பேருக்கு ஒரு தன்னம்பிக்கை கிடச்சிச்சின்னா அந்த விளம்பரத்தை பண்ணுறதுல என்னங்கய்யா தப்பு? நடுவர் அவர்களே, இன்னைக்கு இன்னொருத்தர் நான் போய் இது போல் பேச போகிறேன்டா, விளம்பரம் தேவையா இல்லையா அப்படின்னு என் நண்பனை கேட்குறப்போ, விளம்பரம் பண்ணாதரா நண்பா, ஏன்டா? இல்லை, அடிபட்டு ரத்தம் சொட்ட ஒருத்தன் ரோட்டில் விழுந்துக்கிறத கூட பார்த்து செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ் போடுறாங்கடா, அதெல்லாம் ரொம்ப தப்புடா அப்படி. ஆமாங்க, செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸில் போடுறோம், இல்லைன்னு நாங்கள் சொல்லலையே. நடுவர் அவர்களே, ஜாதி மதம் இனம் மொழின்னு எதையும் பார்க்காம நான் போட்ட ஒத்த ஸ்டேட்டஸை பார்த்துட்டு, டேய் மச்சான் எங்கே ஆச்சு, எப்போ ஆச்சு, யாரா அவரு, என்னடா வேணும், ஆப்ரேஷனுக்கு காசு வேணுமா, என்னடா பிளட் குரூப்பு, சே அந்த பிளட் குரூப் என்கிட்ட இல்லைடா, இப்போ உடனே அரேஞ்ச் பண்ணுறடா அப்படின்னு சொல்லி நான் ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவன் ஃபோன் பண்ணி ஓடி வந்து அங்கே ஹெல்ப் பண்ணுறானா, நான் போட்ட ஒத்த ஸ்டேட்டஸ்னால ஒருத்தன் உசுறு காப்பாற்றப்படுதுன்னா அந்த விளம்பரத்தை பண்ணுறதா என்னையா தப்பு? நான் பண்ணுவேங்கய்யா. நடுவர் அவர்களே, வலது கைக்கு கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாது. ஏன் தெரியக்கூடாது? வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியணுங்கய்யா. நல்லது பண்ணால் 4 பேருக்கு தெரிஞ்சு தான் பண்ணணுமா? ஆமாம், தெரிஞ்சு தான் பண்ணணும். இல்லை உதவி பண்ணால் ஊருக்கே தெரியணுமா? ஆமாம், ஊருக்கே தெரியணும். ஏன் தப்பு பண்ணுறவனே 4 பேருக்கு தெரிஞ்சு காலரை தூக்கிக்கிட்டு பண்ணுறப்ப நல்லது பண்ணுறவன் ஏன் ஒளிஞ்சு செய்யணும்? நடுவர் அவர்களே, இன்றைக்கி ஒருத்தர் இருக்கார், இந்த ஏதாவது பிரச்சனைன்னு இருந்துச்சுன்னு வச்சுங்க, அதுக்கு தீர்வு இருக்குன்னு நினச்சா அது புத்தி, ஏதாவது தீவு இருக்குன்னு நினச்சின்னு வச்சுங்க அதுதான் நித்தி. ஐயா, நான் பொட்டியடி பாதையா, செட்டியாருக்கு பொட்டியடி பாதையா பெட்டி தூக்கிட்டு போனவன் ஐயா, இன்னைக்கு என்னையை பார்த்து கைது செய்கிறாங்கயான்னு சொல்லியே விளம்பரப்படுத்தி, ஐயா ஒருத்தன் தப்பு செஞ்சானா நாட்டை விட்டு ஓடுறது அந்த காலம், நாட்டையே உருவாக்கிட்டு கைலாசான்னு ஒரு நாட்டையே உருவாக்கிட்டு உட்காந்துருக்கிறது இந்த காலம். இவ்வளோ காசு அவருக்கு எப்படி வந்துச்சு? எல்லாம் ஒரு விளம்பரம் தான். இன்னைக்கு விவசாயம், எந்த ஒரு தொழிலுக்குமே விளம்பரம் இருக்குது. விளம்பரமே இல்லாத ஒரே தொழில் இந்த விவசாயம் தான்யா. இன்னைக்கு டெல்லியில் அரை நிர்மாணத்தோடு போராடினாங்க, வாயில் எலிக்கறியை வச்சுக்கிட்டு போராடினாங்க. நம்மளுடைய கஷ்டத்தை கூட மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லணும்னா அதுக்கு கூட இந்த விளம்பரம் தான் தேவைப்படுதுன்னா அந்த விளம்பரத்தை பண்ணுறது என்னங்கய்யா தப்பு? விளம்பரம் பண்ணுறது சரி என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆஹா, எல்லாத்தையும் விளம்பரம் நல்லது செய்கிறதையெல்லாம் வெளியே சொல்ல மற்றவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற ஆசை வரும். அதனால் விளம்பரம் பண்ணுறதுல தப்பே இல்லை அப்படின்னார். ஆனால் இன்றைக்கி அந்த விளம்பரங்கள் என்ன நிலைமைக்கு ஆளாயிருச்சு. இன்றைக்கி ஒரு திடீர்னு ஒரு அம்மா வீட்டு கதவை திறக்குது, ஒரு நடிகர் வர்றாரு. ஆ நீங்களா அப்படின்னா ஒரு நடிகரை பார்த்தோன்னே எல்லாம் நினைப்பான், எல்லாத்தையும் பக்கத்தில் இருக்கவங்களையெல்லாம் கூப்பிட்டு ஃபோட்டோ எடுக்கணும் அது இதுன்னு நினைப்பான். உள்ளே நுழைஞ்சோடனே அவர் பாத்ரூம் எங்கே இருக்குது அப்படிம்பாரு. போயிட்டு அப்படியே பார்த்துட்டு, என்னடா வந்தோன்னு இருந்தால் பாத்ரூமை கேட்குறேன், எதுக்குன்னு தெரில, ஏன் இவ்வளோ அழுக்காக இருக்குன்னொன்னே அவர் என்னமோ ஒரு பாட்டில் கொடுக்குறாரு. உடனே போய் அதை கழுவுனோன்னே, இப்போ நான் ஒருத்தர் வீட்டுக்கு போகிறேன், போனோன்னே என்ன, லியோனி சார் என்ன சார் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்டோன்னே, பாத்ரூம் எங்கே இருக்குது, அதை சுத்தமாக வச்சுருக்கீங்களா, இந்த பாட்டில் போட்டு கழுவுங்கன்னா, ஏயா எதுக்கா வீட்டுக்கு வந்த, நாங்கள் ஏற்கனவே சுத்தமாக தாயா வச்சுருக்கேன், வேலையை பாரியா அப்படிம்பாங்க. இந்த மாதிரி விளம்பரம் தேவையில்லை. ஆனால் நல்ல செயல்களை செய்து விளம்பரப்படுத்தி கொள்றதுல தப்பே இல்லை அப்படின்னு பேசியிருக்காரு சதீஷ். அதுக்கு பதில் சொல்லணும். சதீஷுக்கு பதில் சொல்ல உங்கள் பலத்த கரவொலியுடன் அருமை சகோதரி நர்மதா வாங்க. கல்யாணம்னா கட் அவுட்ன்ற பேர்ல விளம்பரம், காதல் பிரேக்கப்னா ஸ்டேட்டஸ்ன்ற பேர்ல விளம்பரம், நாட்டுக்கு ஒரு பிரச்சனைன்னா ஹேஷ்டேக்கை போட்டு ஒரு விளம்பரம், ஆக்சிடென்ட் ஆகி கடந்தா கூட வீடியோ எடுத்து ஒரு லைக் கேட்டு விளம்பரம். இப்படி விளம்பரம்னு எதை செஞ்சாலும் ஏன் விளம்பரம் செய்கிறீங்க? உங்களை விளம்பரமே பண்ண வேணான்னு சொல்லலை, எதை செஞ்சாலும் விளம்பரம் செய்யாதீங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். ஒன்றும் இல்லை நடுவர் அவர்களே, நம்ம மதுரையில் கொரோனா சீனாவில் கிளம்புன உடனே
நம்ம மதுரை ஜிஹெச்சில் குத்து விளக்கு ஏற்றி மாலை மரியாதையெல்லாம் பண்ணி லட்டுக்கிட்டுலாம் கொடுத்து கொரோனாவோட திறந்தாங்க. கொரோனா அங்கே குப்பரைப்படுத்திட்டு மதுரைக்காரன் பாசக்காரன் ஏன்னா போகவே மாட்டேன்னு குப்பரைப்படுத்திட்டு ஆட முடிக்குது. எதுக்கு இந்த விளம்பரம்? அதுலேயும் பாருங்க நடுவர் அவர்களே, இந்த மதுரைக்காரங்களுக்கு இருக்கிற எங்கள் மாவட்டத்தில் கொரோனாவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். போய் அடுத்த நாள் பார்க்குறாங்க இங்கே 1000 பேருக்கு தொற்று அப்படின்னு. அதாவது இதை கூட விளம்பரம் பண்ணி பெருமை பேசிகிட்டு இருக்கேன். இதெல்லாம் ஒரு விளம்பரமா? இது ஒரு பெருமையா? அது மாதிரி சென்னையில் எத்தனையோ பேர் உணவு இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் அவருடைய சொந்த பணத்தில் உணவு விடுதிகளை உருவாக்கி அதில் வந்து உணவு கொடுத்துட்ருக்குறாங்க. அந்த விஷயத்தை நீங்கள் பிரபலமாக பேசுனீங்கன்னா நான் சந்தோஷப்படுவேனே. அதை விட்டுட்டு நம்ம ஆளுங்க பண்ணுறாங்க பாருங்க, மாஸ்க் பரோட்டா, கொரோனா தோசை, கொரோனா போண்டா, இதெல்லாம் மனுஷன் சாப்பிட்டு செரிமானம் ஆக்கிட முடியுமா? எதுக்கு இந்த விளம்பரம் அப்படின்னு தான் நான் கேள்வி கேட்குறேன் நடுவர்களே. இன்னைக்கு மக்களுடைய பயத்தை இந்த கார்ப்பரேட் கம்பெனி மாஸ்க் வடிவத்தில் புரோட்டா போட்டு வாலிபர் சாதனை, இதை வந்து ஒரு பெரிய பத்திரிக்கை நியூஸ் பக்கம் மாஸ்க் வடிவத்தில் புரோட்டா போட்டு அப்படி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அதை வாங்கி மூஞ்சியில் கட்ட முடியுமா? திங்கிறான் எல்லாரும் அதை. இது ஒரு பெரிய நியூஸுன்ட்டு இதை எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு பேர் விளம்பரம். இந்த விளம்பரத்தினால யாருக்கா ஏதாவது பயன் உண்டா? மக்களுடைய பயத்தை இன்னைக்கு இந்த கார்ப்பரேட் கம்பெனிகள்லாம் எப்படி காசை மாற்றிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? இந்த பெருங்காயத்தூளை பயன்படுத்துங்கள், கொரோனாவை தூர விரட்டுங்கள். இந்த டீ தூளை குடியுங்கள், கொரோனாவை தூர விரட்டுங்கள். எல்லாத்துக்கும் ஒருபடி மேலே, இந்த மூலிகை மைசூர் பாக்கை சாப்பிட்டீர்கள் என்றால் கொரோனா சீன தேசத்தை நோக்கியே போயிடுமா? இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். ஆட்டோ கண்ணாடியை திருப்பினா எப்படி நடுவரவர்களே ஆட்டோ ஓடும்? லாஜிக்கே இல்லாமல் விளம்பரம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரமேஷ்குமார் சர்மா அப்படின்ற ஒருத்தர் டெல்லியில் பாலத்துக்கு அடியில் கஷ்டப்படுற ஏழைங்களுக்கெல்லாம் பாடம் நடத்திட்டு இருக்கிறாரு. அவரை பற்றி பிரபலமாக பேசுங்களே, சந்தோஷப்பட்டுட்டு போகிறோம். அதை விட்டுட்டு வீட்டில் விளக்கேற்றுறதுக்கு இடமே இல்லாத மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளை தோள்பட்டையில் மெழுகுவத்தியை கொளுத்தி வச்சிருக்கு. அதை இந்த பசங்கள்லாம் மாங்குன்னு ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு இந்த விளம்பரம்? இந்த உலகத்தில் 2 விதமான மக்கள் தாங்க. ஒன்று கஷ்டப்பட்டு உழைச்சி பிரபலமாகறவங்க, இன்னொன்று இந்த பிரபலமானவங்களை பற்றி தப்பாக பேசி பிரபலமாயிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க. அப்படி 2வது கேட்டகரியில் இருக்கிற அந்த ஆட்களுக்கு நீங்கள் ஏன் கொடி பிடிக்கிறீங்க? இதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்குது நடுவர் அவர்களே. ஒன்றும் இல்லை நடுவர் அவர்களே, உங்களை மாதிரி ஒரு நல்ல கருத்துக்களை நகைச்சுவையோடு சொல்லக்கூடிய உங்களுடைய பேச்சை அப்படி பிரபலப்படுத்தினாங்க அப்படின்னா மக்களுக்கு செவிக்கும் விருந்து கொடுத்து அவங்களோட அறிவு பசிக்கும் தீனி போட்ட மாதிரி இருக்கும். அதை செய்ய வேணாம் நான் சொல்லலையே. இதுலேயும் பாருங்கள், இன்றைக்கி இருக்கக்கூடிய சில ஊடகங்கள் என்ன பண்ணுது, பிரேக்கிங் நியூஸ், டிஆர்பி எகிறணும் அப்படின்றதுக்காண்டி கொரோனா எங்கே பார்த்தாலும் கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி கொரோனாவுக்கான மருந்து எது? டாக்டர்கள் கொடுக்கக்கூடிய நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையை கொடுக்குறாங்களா? மும்பையில் ஒரு டாக்டர் கொரோனா பேஷண்ட்ஸ்க்கு டான்ஸ் ஆடிக்கிட்டே ட்ரீட்மெண்ட் பார்த்தாரு. அவரை பற்றி பிரபலமாக பேசியிருக்கலாமே, அதை பண்ணலை. என்ன தெரியுமா பண்ணாங்க? கொரோனாவால் இறந்த ஒருத்தரை புதைக்கிறாங்க, புல்டோசரை நோண்டி அதை அவர் தள்ளி விடுறாங்க. தள்ளி விடும்பொழுது அந்த மனுஷன் தலைகீழாக போய் விழுறாரு. விழுந்த அந்த சவத்தை அப்படியே மண்ணை போட்டு மூடுறாங்க. அந்த வீடியோவை வைரல் ஆக்குறாங்க. அதை பார்த்து இறந்து போனவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா? உண்மையிலே ஒரு விஷயத்த சொல்லணும்னா, என்னை தூக்கி வளர்த்த என்னோட சித்தப்பா, நான் பேசி பழகணும்னு எனக்கு மைக்கு வாங்கி கொடுத்த மனுஷனுக்கு இறுதிச் சடங்கு கூட செய்ய முடியாமல் போச்சு. எல்லாரும் சொன்னாங்க அவர் கொரோனாவால் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்கிறேன், கொரோனாவை விட கொடிய நோயான பயம் அப்படின்ற ஒரு நோயால் தான் என் சித்தப்பா இறந்து போனார். உண்மையிலே நடுவர் அவர்களே, இந்த ஊரடங்கு காலத்தில் சில ஊடகங்களுக்கும் ஒரு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டிருந்திருந்தால் பல உள்ளங்கள் உடைந்து போகாமல் இருந்திருக்கும். இப்படி எப்போவுமே நெகட்டிவாகவே பேசி நெகட்டிவாகவே திங்க் பண்ணி நெகட்டிவான தாட்ஸை ஏன் மக்கள்கிட்ட திணிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நல்லதே பேசுங்க, நல்லதே யோசிங்க, நல்லதே நடக்கும் அப்படின்றத நம்புங்க. அதனால தான் சொல்கிறேன், தேவையற்ற விளம்பரங்களை செய்யாதீர்கள். தேவையானதவற்றை மட்டும் காண்போம், தேவையானதை மட்டும் செய்வோம், நல்லதே யோசிப்போம், நல்லதே நடக்கும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் தாட்டோட பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். விளம்பரம் செய்யாதே அப்படிங்கிற அணியில் ரொம்ப அருமையாக நர்மதா அவருடைய குடும்பத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை மேற்கோள் காட்டி சொன்னார். இன்றைக்கி கொரோனா பாசிட்டிவ் அப்படின்னு ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அவனுக்கு அப்படியே என்ன உலகத்தில் என்ன நம்மளை யாரும் பேசுவாங்களா, முடிஞ்சுரா, அவ்வளோதான். கொஞ்ச நேரத்தில் அவன் நல்லா விட்ற மூச்சு கூட அவனுக்கு திணற மாதிரியே இருக்கான். நல்ல வாசனையெல்லாம் அவனுக்கு தெரியும். ஆனால் பாசிட்டிவ்னு சொன்ன பிறகு என்ன தாளிக்கிறாங்க, வாடையே வர மாட்டேங்குது. ஹை, முட்டை பொரிக்கிறேன், வாடை வர மாட்டேங்குது. முடிஞ்சு நெருங்கிட்டான்.
ஆன்ட்டு மூச்சு விட்றேன், அவ்வளோதான். கொண்டு போகிறாங்க. காய்ச்ச, தலைவலி, 3ஆவது நாள். பயத்திலேயே பாதி பேர் இடத்துக்கு போய் சேர்ந்துடுறான் ஐயா. இன்றைக்கி ரொம்ப முக்கியம், பயப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும். இன்றைக்கி மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய அந்த விஷயங்களை இன்றைக்கி விளம்பரப்படுத்த மாட்டேங்கிறாங்க. தேவையற்ற விளம்பரங்களில் நேரத்தையும் காலத்தையும் இன்றைக்கி வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பை ரொம்ப அருமையாக நர்மதா பேசினாங்க. நிறைவாக விளம்பரப்படுத்து என்ற அணியை நிறைவு செய்ய உங்களுடைய பலத்த கரவொலியோடு அட்சயா வருகிறார். வாங்க. தலைப்பு என்ன? விளம்பரப்படுத்தணும். எது செஞ்சாலும் விளம்பரப்படுத்து, எது செஞ்சாலும் விளம்பரப்படுத்தாது. ஆனால் பேசி விட்டு போன அண்ணனும் சரி அக்காவும் சரி, விளம்பரப்படுத்துங்க, ஆனால் எது செஞ்சாலும் விளம்பரப்படுத்தாதீங்க. தலைப்பே அதுதான ஐயா. எது செஞ்சாலும் விளம்பரப்படுத்துங்கிறது தானே தலைப்பே. தலைப்பே ஒழுங்காக புரியாமல் விளம்பரப்படுத்துங்க, ஆனால் எது செஞ்சாலும் மட்டும் விளம்பரப்படுத்தாதீங்கன்னா தலைப்பே முழுசாக பிடிக்காமல் 2 பேர் பேசிட்டு போயிருக்காங்க. நம்ம 3ஆவது அண்ணன் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. நர்மதா அக்கா வந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? எல்லாம் பேசினாங்க, நல்லா பேசிட்டு கடைசியில் ஒன்று சொன்னாங்க, மாஸ்க் பரோட்டா. என்ன என் நடுவர்களே தப்பு மாஸ்க் பரோட்டாவில்? அந்த கடை இது வரைக்கும் மதுரையில் எங்கே இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? மாஸ்க் பரோட்டா செய்யாததுக்கு முன்னாடி எவனுக்கும் தெரியாது. பக்கத்து கடைக்காரனுக்கே பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்குங்கிறது தெரியாது. நான் சாதாரண பரோட்டா எப்பவும் போடுற மாதிரி இருந்தா ஊரடங்களை எவன் நடுவர்களே நம்பி போய் ஹோட்டலில் சாப்பாடு சாப்பிட்றான்? அவனோட வாழ்வாதாரம் என்ன ஆகுறது? அவன் ஹோட்டல் நம்பி எவனும் வர்றதில்ல. கொரோனா காலத்தில் நீங்கள் எல்லாம் விரும்புகிறது வித்தியாசம், அது விதவிதமான வித்தியாசம், விளங்காத வித்தியாசத்தை தான் நீங்கள் இன்றைக்கி விரும்புகிறீங்க. அதனால தான் அவன் பார்த்தான், எப்பவும் போல் பரோட்டா போட்டால் நம்மளுக்கு எவனாவது பரோட்டா போட்டுருவான், நம்ம குடும்பம் 4 குட்டி சோறாக போயிருண்டான்னு சொல்லி மாஸ்க் தான் இப்போ இருக்கிறதுலே. மாஸ்க்கு, சானிடைசர், க்ளவுஸு, இது 3 தானே உலகத்தில் எல்லாரும் பேசுகிறான். அதையே பரோட்டாவாக போடுவோன்னு போட்டான். அன்னைக்கு க்யூவில் நின்று நீங்கள் வாங்கினீங்களா இல்லையா? நடுவில் நார்மல் பரோட்டாக்கு இருந்தால் இல்லைங்க கூட்டம், மாஸ்காக விதமாக போட்டோன்னு தான் வந்துச்சு. எதை செய்தால் இந்த உலகம் விரும்புகிறதோ அதை தான் எங்கள் விளம்பரம் செய்கிறது. இன்னைக்கு கொரோனா, அந்த காலத்தில் கொரோனா அழிக்குது, கொரோனா கொள்ளுது எல்லாம் சொல்கிறோம். ஆனால் கொரோனா இன்னைக்கு எத்தனை பேர் கோடீஸ்வரன் ஆக்கியிருக்கு? இன்னைக்கு 3 பேர் தாங்க கோடீஸ்வரனா. ஒன்று மாஸ்க் விற்கிறவன், இன்னொன்று சானிடைசர் விற்கிறான், இன்னொரு க்ளவுஸ் விற்கிறான். ஆப்போசிட் டீமில் என்னன்னா நம்ம அக்கா சொன்னாங்க, விளம்பரம் எதை எடுத்தாலும் பண்ணுறீங்க. சரி, நான் ஒன்று கேட்குறேன். எங்கள் நர்மதா அக்கா இருக்காங்கல்ல, விளம்பரமே பிடிக்காதவங்க தான். ஆனால் மேடைக்கு வரத்துக்கு முன்னாடி 300 செல்ஃபி எடுத்து ஃபேஸ்புக்லேருந்து இன்ஸ்டா எல்லாத்துலேயும் அப்லோட் பண்ணிட்டாங்கங்க. பண்ணிட்டு இன்னைக்கு நான் மேடைக்கு போகிறேன், இன்னைக்கு கலைஞர் டிவியில் பேச போகிறேன்னு ஒரு விளம்பரம் பண்ணிட்டாங்க. ஸ்டேஜ் போகிறதுக்கு முன்னாடி நடுவர்களே, இது முன்பு, இது மேடையில், மேடைக்கு பிறகுன்னு 3 காலத்தை உணர்த்துற மாதிரி நீங்க விளம்பரம் பண்ணிட்டு எங்க மட்டும் பேச்சு மட்டும் விளம்பரம் பண்ணாதீங்கன்னு பேசுறீங்களே, இது உங்களுக்கே பொறுக்குமா? ஸ்டேட்டஸ்ல போட்டு அதை ஃபோன்ல வேற ஸ்டேட்டஸ்ல போட்டிருக்கேன், எல்லாரும் பாருங்க அப்படின்ட்டு. விளம்பரம்ங்கிறது நடுவர் அவர்களே, நல்லது செய்யாதவங்களையும் நம்பி வரவங்களுக்காச்சும் நல்லதை நம்ம கொடுக்கணும்னுங்கிறத நம்பிக்கையாக கொண்டு வரதுமே விளம்பரம் தானேங்க. இன்னொன்று நடுவர் அவர்களே, நீங்கள் இது வரைக்கும் நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டது என்ன தெரியுமா? கேள்விப்பட்டிருப்போம், காசு கொடுக்குற ஆடு கேள்விப்பட்டிருப்போம். நேச்சுரலான ஒரு ஆடு இருக்குது நடுவர் அவர்களே, மணி ஃப்ரீ ஆடு. அது என்ன தெரியுமா? காசே கிடையாது, முதலே கிடையாது நடுவர் அவர்களே. நான் இப்போ ஏதாவது ஒரு விளம்பரம் நான் கொடுக்கணுன்னா ஒரு டிவியில் 1000 ரூபா லட்சக்கணக்கில் கேட்பான். காசே இல்லாமல் ஒரு விளம்பரம் இருக்குங்க, அதுவும் ஒரு வகை விளம்பரம் தான். ஒன்றுமில்லை, நம்ம திருவள்ளுவர் அதை அழகாக சொல்லியிருப்பார், தாம் இன்புறுவது உலகின்புற கண்டு காமருவர் கற்றறிந்தாதார்னு. ஒன்றுமே இல்லை, தெருக்கடையில் ஒரு தள்ளு வண்டிக்காரன் இருக்கான், அவன்கிட்ட 100 பேர் நின்று சாப்பிட்றாங்க. காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? நான் சொன்ன அந்த மணி ஃப்ரீ ஆடுங்கிறது தான். ஒன்றும் இல்லைங்க, போகிறப்போ அந்த இட்லி கொடுக்குற அக்கா பேசும், நல்லா இருக்கியாடா தம்பி, சாப்பிட்டியாடா, அம்மா நல்லா இருக்காங்களா, போன வாரம் ஏதோ வீட்டில் குடும்பத்தில் பிரச்சனைன்னு சொன்னியே சரியாயிருச்சாடான்னு அந்த தட்டுக்கடை பாட்டி இட்லி நாள் கொடுக்குறப்ப கேட்கும் நடுவர் அவர்களே. ஒரு துணி கடைக்கு போங்களேன், துணி கடைக்கு போகிறப்ப அந்த அக்கா கேட்கும், அக்கா நீங்கள் மாநரமாக இருக்கிறீங்க, உங்களுக்கு இந்த கலர் நல்லா இருக்கும்க்கான்னு. அந்த கலர் நமக்கு கேவலமாக இருந்தாலும் அந்த அக்கா சொல்கிற வார்த்தைக்காவது நம்ம அந்த புடவை எடுத்துக்கலாம்டா அப்படின்னு தோண வைக்கும் நடுவர்களை. மருதரை போகிறப்போ எவ்வளோதான் நல்ல புடவை கடை இருந்தாலும், இல்லைம்மா அந்த அக்கா கடை நல்லா பேசுவாங்கம்மா, நல்லா பேசி நல்ல விலைக்கு குறைச்சி கொடுப்பாங்கம்மா, விலையே குறைக்கலனாலும் அம்மா அது மொத்தமே 500 ரூபா தான் இருக்கும் அந்த புடவை, இது 1500 ரூபா தாயி, உனக்காக உன் நல்ல முகத்துக்காக 700 ரூபாய்க்கு தரம்மா. நம்ம நம்புவோங்க, அதுதான் அந்த வாய் திறமை, அதுதான் விளம்பரம் நடுவர் அவர்களே. அந்த அக்காவோட வாய் தான் அங்கே விளம்பரம், அது எந்த முதலும் போடலை. நம்ம வாட்டுக்கு செவனேன்னு உட்காந்துருப்போம் வீட்டில்,
அந்த வேக்யூம் கிளீனர், இந்த உறிஞ்சு குப்பையை சுத்தம் பண்ணுறத ஒருத்தன் கொண்டு வந்து வச்சுட்டு, சார் என்ன சார் இன்னும் விளக்கமாத்திலே கூட்டிகிட்டு இருக்காங்க மேடம், இது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரியுங்களா? இல்லைங்க வேணாம் தம்பி, விலை சீப்பு சார், வெளியிலலாம் 40,000 ரூபா சொல்லுவாங்க சார், நான் உங்களுக்காக அப்படியே பாதி சார் 20,000 அப்படின்னு சொல்லிட்டு, வேணாண்டா அவ்வளோ தூரம் நான் கொடுக்க முடியாதா சார், 10,000 சார், இதுதான் சார் எங்களுடைய ப்ராடக்டோட இது தயாரிப்பு செலவு சார், அதை மட்டும் கொடுங்க சார் அப்படி. வேணாண்டா அப்படின்னு சொல்ல, சார் இது இருக்கட்டும் சார், நான் வந்து நாளைக்கு கூட வந்து எடுத்துக்கிறேன், நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் சார்னு போட்டு போயிட்டேன். 2-3 தடவை இப்படி பார்த்தோன்னே அந்த டஸ்ட் அப்படி உரியுது. யூஸ் பண்ணோன்னே நமக்கு ஒரு ஆசை வந்துடுது, ஆஹா இது நல்லா தான் இருக்கும் போல இருக்கேன்ட்டு. நம்ம வீட்டில் வச்சுட்டு போனான் பார்த்தியா, அதுதான் அவனுடைய டெக்னிக். நம்மளை அப்படியே இழுத்துருவேன். அடுத்த நாள் பார்த்தா அதை வாங்கிடுவோம் 10,000 ரூபாய்க்கு, அங்கேயே தான் கிடக்கும். அது மேலே ஒரு ஆள் பனியனை காய போட்டிருக்காரு. காரணம் அதுக்கப்புறம் அவன் போனதுக்கப்புறம் 1 வாரம் கழித்து அமுக்குறாரு, தூசி அப்படியே தான் இருக்குது, உறிஞ்ச மாட்டேங்குது. கொண்டு வந்து நம்ம தலையில் பேசியே கட்டிட்டு போயிடுறானே. இதெல்லாம் வந்து நடக்கிறது தானே. அந்த பேச்சுக்காகவாது பொருளை வாங்க போகிறான் பார், என்ன அருமையாக சொன்னாங்க பார். மேடைக்கு மேடை கம்பனையும் திருவள்ளுவனையும் பாரதியும் ஏன் நாங்கள் எடுத்து சொல்கிறோம்? இனியாவது இந்த தமிழ் பற்று வரும் தலைமுறைக்கும் இருக்க வேண்டும் என்ன விளம்பரப்படுத்துவதனால். அப்துல் கலாமை ஏன் விளம்பரப்படுத்தினோம்? சாதி மதமின்றி அனைத்து மதத்தினர் மனதிலும் அவர் நிற்க வேண்டும் என்பதனாலும், இனியாவது இந்த மதம் ஒழியுமா என்ற நம்பிக்கையும் ஏக்கத்துடனும் விளம்பரப்படுத்துகிறோம். இப்படி ஒவ்வொருவரையும் நாங்கள் விளம்பரப்படுத்துவது ஏனென்றால், அவருடனும் அத்துடனும் அந்த நல்ல செயல்கள் நின்று போகக்கூடாது, அடுத்த தலைமுறைக்கும் எடுத்து செல்ல வேண்டும் என்பதனால் தான் நாங்கள் விளம்பரப்படுத்துகிறோம் என்று கூறி தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவனுடைய பேச்சு ரொம்ப அற்புதமாக இருந்தது. இன்றைக்கி வந்து நல்லதெல்லாம் நம்ம வந்து இன்றைக்கி விளம்பரம் பண்ணணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவர் இறந்து போனார். தன்னுடைய மருத்துவ சேவையை 2 ரூபாயை வாங்கிக்கிட்டு ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கிட்டையும் 2 ரூபா வாங்கியிருக்காரு. அவர் அதுக்கப்புறம் ரேட்டை உயர்த்தினதை 5 ரூபான்னு உயர்த்தியிருக்கார். ஆனால் அந்த மருத்துவர் இதுவரைக்கும் சாகும் வரை ஒவ்வொரு நோயாளியிடமும் 5 ரூபாயை பெற்றுக்கொண்ட ஒரு மருத்துவரை இன்னைக்கு எல்லாரும் விளம்பரம் பண்ணி சொன்னமே. என்ன காரணம்? இப்படி தாண்டா இருக்கணும் டாக்டருங்க, இப்படி கூட வேணாம், ஒரு 5 ரூபா வேணாம், ஒரு 50 ரூபா வாங்கிட்டாவது ஒழுங்காக வைத்தியம் பண்ணு. நாக்கை நீட்டினா 4,000 ரூபா கேட்குறேன், நாக்கை நீட்டி டார்ச் அடித்தோன்னு 4,000 கட்டுங்கிறேன், மூக்கில் டார்ச் அடிச்சுன்னா 3,000 ரூபா கட்டுங்கிறேன், காதில் லைட் அடித்து பார்த்துட்டு ஏர் பேண்டு உங்களுக்கு அவ்வளோ இதாக இல்லைங்க, இங்கிட்டு சாஞ்சிங்கன்னா தலை சுற்றுது, கீழே நிமிந்திங்கன்னா தலை சுற்றுது, அப்படித்தானே? அது எனக்கு சுத்தவே இல்லை, சுத்த வச்சுட்டேன் அவன் சொல்லி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு 7,000 ரூபா கட்டுங்கிறான். இந்த டாக்டர்கிட்ட போ, இங்கே போய் அதை எடு, இந்த டெஸ்ட் எடு, இந்த டெஸ்ட் எடு, இந்த ஸ்கேன் பாரு, அல்ட்ரா ஸ்கேன் பாரு, அல்டிமேட் ஸ்கேன் பாரு, காயின்னு அடிச்சு தள்ளி. இந்த மாதிரி செய்யாதீங்கடா. 5 ரூபா வேணாம், ஒரு 50 ரூபா வாங்கிட்டு ஒழுங்காக வைத்தியம் பண்ணால் என்ன? அந்த மாதிரி நல்ல வைத்தியர்களை இன்றைக்கி யார் விளம்பரம் பண்ணுறது? பெரிய பெரிய மருத்துவமனைகளுக்கு தானே இன்றைக்கி விளம்பரம். இன்றைக்கி அந்த மருத்துவமனைகளை நோக்கித்தானே எல்லாரும் போகிறாங்க. அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அந்த விளம்பரம் வந்து நல்லதை விளம்பரம் செய்வதனால எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி ஸ்வேதா முடிச்சிருக்காங்க. விளம்பரப்படுத்தாதே என்ற அணியை நிறைவு செய்ய அருமை தம்பி நிஜாமுதீன் உங்களுடைய பலத்த கரவொலியோடு வருகிறார். வாங்க. அற்புதமான ஒரு தலைப்பு. எந்த ஒரு செயலையும் விளம்பரப்படுத்தாதே. 3 பேரும் நல்லா கேளுங்க. எந்த ஒரு செயலையும் எதை செய்தாலும் விளம்பரப்படுத்தாதே. அதுதான் நாங்கள் பேச வந்தோம். குறிப்பான சில விஷயங்களை விளம்பரப்படுத்தலாம். குறிப்பாய் ஒரு அவசியமான பொருள், வணிக ரீதியானது எல்லாம் விதிவிலக்குகள். ஆனால் எது செஞ்சாலுமே விளம்பரப்படுத்தலாம் அப்படிங்கிற விஷயத்தை விளம்பரப்படுத்துறதுக்கு 3 பேர் வந்திருக்கிறாங்க இங்க. நடுவர் அவர்களே, விழிப்புணர்வு, அறிவிப்பு, விளம்பரம் 3ம் வெவ்வேறு விதமானது என்கிற புரிதலோடு நான் இந்த தலைப்பை அணுகுகிறேன். விழிப்புணர்வு அறியாமையை களையெடுத்து தெளிவுபடுத்தும் கருவி. அறிவிப்பு தகவலை பரிமாற்றும் வாகனம். விளம்பரம் பெருமையை சிறுமையை தம்பட்டமடிக்கும் கொடிய ஆயுதம் என்கிற தெளிவோடு நான் இந்த தலைப்புக்குள் உள்ளே போக விரும்புகிறேன். எல்லாவற்றிற்கும் ஒரு வரைமுறை இருக்கிறது. எது வேண்டுமானால் பேசிவிட முடியும் என்று சொல்லிவிட முடியாது. ஒண்ணுமே இல்லைங்க.
நான் முன்னிலை பெற வேண்டும் என்ற எண்ணத்திற்கு பதில் என்னுடைய செயல் முன்னிலை பெற வேண்டும் என்கிற தூய நோக்கோடு நாம் செயல்பட்டால் நம்முடைய அற்பமான விளம்பரத்தில் கிடைக்கும் புகழை விட ஒரு உயர்வான ஒரு மேன்மை நமக்கு கிடைக்கும். நடுவர் அவர்களே, இப்படி ஒரு பக்கம் இருந்தா இன்னொரு பக்கம் ஒரு திருவிழால ஒரு டியூப்லைட்டை நான் தான் ஸ்பான்சர் பண்றேன்னு சொல்லி டியூப்லைட் வெளிச்சம் கூட தெரியாத அளவுக்கு நேம் போர்டு போடுறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. டியூப்லைட் மேலே எழுதி போட்டிருப்பேன், ரூனா மூனா ரேனா ரோனா சேனா சோனா அவருடைய குடும்பம் மற்றும் வகையறாக்கள் அன்பளிப்பு செய்த நாள் நேரம் அப்படின்ட்டு ஃபுல்லாக டியூப்லைட்டு ஃபுல்லாக எழுதி லைட்டை போடுறாங்க, வெளிச்சத்தை காண. எதுக்குடா அதை கொடுத்த அப்படின்னா, நம்ம கொடுத்துருக்கோம்லங்க லைட்டை, அதை பற்றி அப்புறம் வெளியே தெரிய வேணாமா அப்படின்னு. இன்றைக்கெல்லாம் பார்த்தா அடிக்கல் நாட்டிக்கிட்டே இருக்காங்க 5 வருஷமாக. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 32,000 அடிக்கல் நாட்டியிருக்கேன். 22,000 அடிக்கல். எவன்டா அப்போ வந்து கட்டடம் கட்டுவேன்? வெறும் அடிக்கல்லாம், அதுவும் காணொளி காட்சி மூலம் ரொம்ப ஈஸி. ஒரு பட்டன் அமுக்க அங்கே ஒருத்தன் கல்லை ஊன 22,000 கல் ஊனியிருக்காங்க. ரொம்ப ஈஸியான வேலை. இதுக்கு ஒரு விளம்பரம், அதுக்கு பத்திரிக்கையில் பார்த்தீங்கன்னா, இன்று அடிக்கல் நாட்டிய ஐயா அவர்களே வருக. அவர் இங்கே வரலடா, அவர் அங்கே பட்டன் அமைக்கிட்டு இருக்காரா. ஆனால் அவருக்கு பேப்பரில் வருகன்னு விளம்பரம் கொடுத்துருக்கு. இதெல்லாம் தேவையா? நான் இன்னொரு கோணத்தில் இந்த தலைப்புக்குள் நுழைகிறேன். ஒரு உளவியலாளனாக இந்த விளம்பரப்படுத்திக்கணுங்கிற ஒரு எண்ண ஓட்டம் இருக்குல்ல நடுவர் அவர்களே, குறிப்பாக அட்டென்ஷன் சீக்கிங் பிஹேவியர் என்று சொல்லுவோம், கவனத்தை தேடும் பண்பு. இந்த கல்யாண வீட்டில் போனால் நான் தான் மாப்பிள்ளையாக இருக்கணும், கர்மாதி வீட்டில் போனால் நான் தான் பணமாக இருக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு மனசில் ஒரு எண்ணம் இருக்கு. எங்கே போனாலும் ஊரே நம்மளை தான் பார்க்குது, அப்படி டைட் பண்ணிக்கிறது, இப்படி பண்ணிக்கிறது, என்னமோ இவர் தான் பெரிய விளக்கண்ண மாதிரி ஒரு எண்ண ஓட்டம் ஒரு மனிதனுடைய நெஞ்சில் இருக்கிறது என்று சொன்னால் அது ஒரு விதமான ஒரு அளவோடு இருந்தால் அது கான்ஃபிடன்ஸ். ஓவரா போச்சுன்னா கோளாறு. அப்போ நார்சிசம் என்று ஒன்று இருக்கிறது, அப்படி ஒரு பர்சனாலிட்டியே, சுய அபிப்பிராயம், சுய வெறின்னு கூட சொல்லுவாங்க. எந்நேரமும் தன்னை பற்றியே சிந்திக் கொண்டிருப்பது, எப்படி நம்மளை ப்ரொஜெக்ட் பண்ணுவோம், எப்படி மாஸ்க் காட்டலாம், இப்படின்னே ஒரு சிந்தனை ஒரு மனிதனிடம் போய்கொண்டே இருக்கிறது. அப்போ இந்த புரிதல் தான் பல டிக்டாக் போன்ற பல விஷயங்கள் விரசமாய் ஆபாசமாய் போகிறது என்று சகோதரிகள் என் அணியில் சொன்னார்கள் அல்லவா. அதற்கான மிக முக்கியமான காரணங்கள், நீங்க சாதாரணமா சேலை கம்மல் மாஸ்க் போராட்டான்னு சொல்லிட்டு போயிட்டீங்க, அதையும் கடந்து சர்வதேச அளவில் நடக்கக்கூடிய அராஜகங்களை நாம் பதிவு செய்ய வேண்டும் அல்லவா. யோசிச்சு பாருங்க நடுவர் அவர்களே, ஒரு தரத்தினால் இன்று ஒரு பொருள் வாங்கப்படுவதில்லை. எந்த பிரபலம் பேசுகிறதோ அதனுடைய வாக்கினாலும் சொல்லினாலும் வாங்கப்படுகிறது. எதுவா இருக்கட்டும், சிப்ஸா இருக்கட்டும், சாஃப்ட் ட்ரிங்க்ஸா இருக்கட்டும், மிகவும் கேடு கெட்டது, கக்கூஸ் கழுவதற்கு பயன்படக்கூடியது, அதனுடைய கிருமிகளை அழிக்கக்கூடியது என்று தெரிந்தும் வாயுக்குள் ஊத்துகிறான். ஏன்? யோசிச்சு பாருங்க. ஒரு கட்டத்திற்கு மேல் ஒரு மாய உலகத்தில் அவன் சிக்கிக் கொண்டிருக்கிறான். ஒரு மாத்திரைக்கு கூட ஒரு நடிகர் வந்து தலைவலிக்குது, உடம்பெல்லாம் வலிக்குது, வச்சா அந்த மாத்திரை கூடப்பா, மாத்திரை கூடப்பா, மாத்திரை கூடப்பா, அவன் கடைக்காரன்னு நடுங்கிறான். மாத்திரையா எதுக்கு மாத்திரை வாங்குறாங்க? எதுக்குடா 2 பேரும் நடுங்குனீங்க அப்படின்னு இது வரைக்கும் யாராவது சிந்திச்சாங்களா? ஏன் கையை காலை இந்த மாத்திரை எங்கேயாவது மெடிக்கல் ஸ்டோரில் இப்படி யாராவது வாங்குவானா? தலைவலிக்கு உங்கள் தலைவலிக்கு தான் இந்த மாத்திரை அப்படின்னு ஏதாவது மக்களை பார்க்க வைக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஏதாவது ஒன்று காட்டிக்கிட்டே இருக்காங்க. உணர்ச்சியை மையமாக வைத்து விளம்பரங்கள் ஜோடிக்கப்படுகின்றன. ஒரு சோப்பு விற்கணும்னா ஒரு நடிகை அரை நிறுவனமாக குளிக்க வேண்டி இருக்கிறது. ஒரு ஸ்ப்ரே விற்கணும் அப்படின்னு சொன்னா இன்னொருத்த மனைவி இன்னொருத்த புருஷனோட ஓட வேண்டியதா இருக்கு. ஒரு பஸ் பிரேக் போடும் போது சட்டுன்னு மேலே விழுந்துரு ஐம் சாரின்னு வெளியே வந்துடணும். 5 நிமிஷமா நல்லா இருக்கே, நல்லா வாசமா இருக்கேன்னு எப்படி காட்டுகிறார்கள். அப்போ விரசங்களும் ஆபாசங்களும் அயோக்கியத்தனத்தையுமே இந்த கார்ப்பரேட் உலகத்தில் இருக்கக்கூடிய விளம்பரங்கள் நம்மிடத்திலே பதிவு செய்கின்றன. அதிலும் குறிப்பாய் முதலில் அது நம் கண் வழியே செல்லுகிறது, சென்று மனதில் பதிந்து விடுகிறது. அதுக்கப்புறம் தான் வாய்க்குள்ள போகுது உணவுப் பொருளாக இருந்தா. அதுக்கப்புறம் தான் மற்ற வெளியே எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸ் மற்ற விஷயங்கள் எல்லாமே உள்ள போய் சேருது.
அப்போ கன்சியூமர் சைக்காலஜி அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு பையிங் பிஹேவியரில் இவனை எப்படி நம்ம உள்ள கொண்டு போய் இந்த இடத்துல அவனை அதை வாங்க வைக்கலாம் என்பதை நம்முடைய சிந்தனையினுடைய தரத்தை கீழ்ப்படுத்தி பொழுதுபோக்கை உள்ளே புகுத்தி நம்மை கீழ்நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு சதி நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு இல்யூஷனில் நாம் சிக்கி தவிக்கிறோம். விளம்பரம் என்பது செயற்கையை இயற்கையை போல் காட்டுகிறது, போலியை அசலை போல் பாவிக்கிறது, அற்பங்களை சிற்பங்களை போல் காட்சிப்படுத்துகிறது, இழிவானதை உயர்வானதை போல் பறைசாற்றுகிறது. உண்மை ஒரு குழந்தையை போல, அதுக்கு இருட்டினால் பயம், ஒரு நாள் அது துள்ளி குதித்து வெளியே விடும். நல்ல நீதியை எதிர்பார்த்தவனாக நிறைவு செய்கிறேன். நன்றி. நிஜாமுதீன் அப்படியே பொங்கி எழுந்துட்டார். ஒரு மனநல உளவியல் மருத்துவர் அப்படிங்கிறத நிரூபித்து காமிச்சிட்டார். ஒரு விளம்பரம் அப்படிங்கிறது ஏன் உண்டாச்சு, அந்த உண்டானதுனால என்ன நல்லது நடந்துச்சு என்ன கெட்டது நடந்துச்சுங்கிறத ரொம்ப அழகாக தரம் பிரித்து ரொம்ப அற்புதமாக பேசினார். விளம்பரப்படுத்து விளம்பரப்படுத்தாதே அணி நிறைவு பெற்று விட்டது. இப்போ நான் பேசுகிறது எல்லாத்தையும் கேட்கணும்னா டிவியில் விளம்பரம் போடணும், இல்லாட்டி நான் பேசுகிறத போட மாட்டாங்க. அதை முதல்ல எல்லோரும் புரிஞ்சுக்கணும். அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. இப்போ ஒரு மனிதனுடைய செயலை விளம்பரப்படுத்துவதா வேண்டாமா, அதுதான் இன்னைக்கு. ஆனால் இந்த மாதிரி ஒரு சோஷியல் மீடியா, டிவி, சினிமா, ரேடியோ இதெல்லாம் கண்டுபிடிக்காததுக்கு முன்னாடி வெறும் மைக்கு மட்டும் இருந்த காலத்தில் எப்படி விளம்பரம் பண்ணால், நாங்களாம் சின்ன பையலாக இருக்கப்போ டிஏஎஸ் ரத்தினப்பட்டணம் பொடி அதுக்கு விளம்பரம் பண்ணுவாங்க பாருங்கள் மைக்கில். டிஏஎஸ் ரத்தினப்பட்டின பொடி ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, ஐரோப்பா, இங்கிலாந்து ஆகிய நாடுகளில் மக்கள் விரும்பி போடுவது டிஏஎஸ் ரத்தினப்பட்டின பொடி. உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்கள் மீது பாசமாக இருக்க வேண்டுமா, டிஏஎஸ் ரத்தினப்பட்டின பொடி. உங்கள் மனைவி உங்கள் மீது அன்பாக இருக்க வேண்டுமா, போடுங்கள் டிஏஎஸ் ரத்தினப்பட்டின பொடி. உங்கள் குழந்தைகள் பள்ளியில் நன்றாக படிக்க வேண்டுமா, போடுங்கள் டிஏஎஸ். இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஆனால் பின்னி எடுப்பாங்க அந்த விளம்பரம். எங்கள் ஊர் மாரியம்மன் திருவிழாவில் இப்படி தான் போடுவாங்க விளம்பரம். இதெல்லாம் கேட்டுட்டு அந்த ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, ஐரோப்பாலையெல்லாம் பொடி போட்டுக்கிட்டா இருந்தாங்க. யாராவது அதை கொஸ்டின் பண்ணாமா? இருந்தாலும் அந்த விளம்பரம் அவ்வளோ கரைச்சலாக இருக்கும். தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் வர்றப்ப அன்றைக்கெல்லாம் ரேடியோவில் தான் முடிவுகளை கேட்போம். அப்போ ஒருத்தர் மாநில செய்திகளில் சொல்லுவார், ஆல் இண்டியா ரேடியோ மாநில செய்திகள், வாசிப்பது செல்வராஜ். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிட்ட வேட்பாளர் அன்பழகன் அவர்கள் 3000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார் என்பதை அப்படின்னா அந்த 200, 300, 400லேருந்து அந்த 3000 சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே காலையில் தொடங்கி சாயந்தரம் ஆயிரும். ஒரு தொகுதிக்கு சொல்கிறதுக்கு ஒரு நாள் ஆகி போயிடும். ஆனால் இன்றைக்கி டிவியில் பார்த்தீங்களா, அப்படியே ஒவ்வொரு தொகுதி பேராக போட்டு அப்படியே கட்டம் கட்டி அப்படியே போட்டுருவாங்க. முன்னணி 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 பின்னணி, முன்னணி பின்னணி, முன்னணி பின்னணி அப்படின்னு போட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அப்படியே கரண்ட் நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இப்படித்தானே ஓடிக்கிட்டு இருக்கு பொழப்பு. விளம்பரம் அப்படிங்கிறத பார்த்தா டிவியில் இப்போ எங்கள் நம்ம பட்டிமன்றம் ஓடிக்கிட்டு இருக்கு. விளம்பரம்னு வந்தோன்னே டக்குன்னு சேனல் மாற்றிடுறான் நம்பால். சோப்பா, சரி லியோனி அப்புறம் பார்த்துக்கலான்டா அப்படின்னு டக்குன்னு அங்கே போனால் அங்கேயும் சோப்பு விற்றுக்கிட்டு இருக்கேன். ஐயோ இங்கேயும் சோப்பா, அங்கே பார்த்தா ஐயோ புடவை விற்கிறாங்கடா அப்படின்ட்டு எல்லாத்துலேயும் பார்த்தா விளம்பரமாக இருக்குது. திருப்பி வர்றாங்க கலைஞர் டிவிக்கு, லியோனி வந்துட்டாரா அப்படின்ட்டு அப்படியே ஒரு 15 இடத்துல இப்படி சுற்றிட்டு திருப்பி வர்றாங்க. விளம்பரத்தை யாராவது உட்காந்து பொறுமையாக அன்றைக்கி பார்க்குறானா? முடியல. இருந்தாலும் அவங்க நம்பிக்கையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு பண்ணது பிற்பாடும் பல பொருள்கள் நம்ம காதில் நம்மளுடைய மனசில் இருந்து இன்னும் போகாமல் இருக்கிறதுக்கு காரணம் இவ்வளவு அதன் மீது வெறுப்பாக இருந்தாலும் அதை எப்படியாவது பார்க்க வச்சிடறாங்க பாரு. அதுதான் அந்த வணிக நிறுவனங்களுடைய திறமை. இன்னைக்கு கட் அவுட்டு நல்ல வேலை. அந்த ஜெயஸ்ரீங்கிற சகோதரியுடைய உயிருக்கு நான்லாம் நன்றி சொல்கிறேன். அந்த பெண் தன் உயிரை தியாகம் செஞ்சதுனால தான் இந்த கட் அவுட் கலாச்சாரம் இன்னைக்கு நம்ம நாட்டை விட்டே போச்சு. 100 அடி 200 அடி வழிநெடுக அவர் வர்றவரை 5 அடிக்கு ஒரு தடவை படம். எதுக்குடா? அதே ஆள் தானடா வர்றேன். எதுக்குடா 5 அடிக்கு ஒரு தடவை அவரோட படத்தை வைக்கிறீங்க? இல்லைங்கடா, இதிலிருந்து தப்புச்சம் பாருங்க. உண்மையிலே இந்த மாதிரி விளம்பரங்கள் எல்லாம் பார்த்தா யாருக்காவது சந்தோஷம் வருதா?
ஒருவர் தன்னை பற்றியே பெருமையாக பேசிகிட்டு இருக்கிறத நம்ம ஒரு 5 நிமிஷம் கேட்க முடியுதா? நான்லாங்க எவ்வளோ கையில் கிடைக்கிறத எல்லாத்தையும் கொடுத்துருவேனுங்க. எங்கள் அப்பா அதை விடங்க, அவர் வந்து உதவி செஞ்ச போ விட்றா தெரியும்டா, நீங்கள்லாம் எப்படி வாழ்ந்துவீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா, சும்மா ரூட்டை கொடுத்துக்கிட்டு இருக்காது. ஒருத்தன் பெருமையை அவனே சொல்ல ஆரம்பித்தா 3வது லைன் கூட நம்மளால் கேட்க முடியல. அதுக்கு பேர் சுய விளம்பரம். அது இல்லை விளம்பரம். உன்னுடைய செயல்களை மக்கள் தொடர்ந்து பார்த்து 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 இந்த மனிதனை போல் நாம் வாழ்ந்தால் நாமும் நலமாக இருப்போம் என்ற அந்த பொது கருத்தை எவன் ஏற்படுத்துகிறானோ அவன்தான் சிறந்த தலைவன் இந்த நாட்டுக்கு. அப்படிப்பட்ட தலைவர்கள் தான் இந்த நாட்டுக்கு வேணும். 1967ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலில் வெற்றி பெற்ற சமயத்தில் நாட்டில் என்ன பிரச்சாரம் பண்ணி விட்டாங்க தெரியுமா? இந்த கட்சி ஒரு மதத்துக்கு விரோதமான ஒரு கட்சி, அதனால் இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் கோயிலில் சாமி கும்பிட விட மாட்டாங்க, கோயில் ஊர்வலங்கள் நடக்காது, வழிபாடுகள் நடக்காது, கோயிலை இழுத்து மூடிடுவாங்கன்ட்டு ஒரு மிகப்பெரிய மோசமான ஒரு விளம்பரங்களை செய்தார்கள். ஆனால் 1967இல் அந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் பேரறிஞர் அண்ணா தலைமையில் ஆட்சிக்கு வந்த பின் என்ன நடந்தது தெரியுமா? கிட்டத்தட்ட 67இலிருந்து அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்ற வரை 1500 கோயில்களுக்கு மேல் குடமுழுக்கு விழாக்களை நடத்தி காட்டியது. கிட்டத்தட்ட இன்னைக்கு சுவாமிமலை, பழனி தண்டாயுதபாணி முருகன் சாமி கோயில், வடபழனி முருகன் கோயில், இந்த கோயில்களில் இருக்கக்கூடிய திருப்பணிகள் எல்லாம் அந்த ஆட்சியில் தான் நடைபெற்றது. 3,27,000 ஏக்கர் கோயில் நிலங்களை தனியார் வந்து கைப்பற்றி வச்சிருந்தான். அதை பூரா இந்து சமய அறநிலைத்துறை சார்பாக ஆய்வு செய்து அந்த நிலங்களை பூரா கோயிலுக்கு மீண்டும் ஒப்படைத்தது அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தான். இதை வந்து அன்னைக்கு யாரும் விளம்பரம் பண்ணாங்களா? இல்லை. காரணம் என்னன்னா, இது ஒரு மதத்திற்காக செய்யப்படவில்லை, தமிழர்களுக்காக செய்யப்பட்ட தொண்டாக நினைத்து செய்யப்பட்ட தொண்டு. இதே மாதிரி எல்லா மதத்திற்கான வழிபாட்டு தலங்களுக்கும் அவர்களுடைய வழிபாட்டினுடைய முறைக்கும் அவர்களுடைய வழிபாட்டு உரிமைகளுக்கும் எந்த விதமான கெடுதலும் செய்யாமல் நடந்த ஒரு ஆட்சி 1967இல் தொடங்கி பல முறை முதலமைச்சராக இருந்த டாக்டர் கலைஞர் மற்ற மதத்தினரால் இவர் இறைபணியின் தர்மகர்த்தா என்று எல்லோராலும் பாராட்டப்பட்டவர். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு விளம்பரம்? ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக மக்கள் இருக்கிற நேரத்தில் திசை திருப்புறதுக்கு ஏதாவது ஒன்றை கொண்டு வந்து போட்டுறான். மக்கள்லாம் கோபமாக இருக்கிற நேரத்தில் என்ன பண்ணிடுவாங்க தெரியுமா? படக்குன்னு ஒவ்வொருத்தர் வீட்லேயும் எலுமிச்சம்பழத்தை வெட்டி ஒவ்வொருத்தர் வீட்டுக்குள்ளேயும் போட்டு விட்டால் முடிஞ்சு போச்சு. அரசாங்கத்தில் இருக்க கோபத்தை விட்டுட்டு எல்லாம் எலுமிச்சம்பழத்தை பற்றியே பேசிட்டு இருப்பேன். எலுமிச்சம்பழம் யாரோ போட்டு விட்டாங்க, என்ன நடக்க போதோ, செய்வனை வச்சுட்டாங்கடா போச்சுடா அப்படின்ட்டு அதை மறந்துடுறான். எலுமிச்சம்பழத்தை வச்சு அந்த 3 நாள் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மக்களுடைய கவனத்தை திசை திருப்பி கொண்டிருக்கக்கூடிய இந்த விளம்பரங்களுக்கு மத்தியில் நல்ல விஷயங்களை விளம்பரப்படுத்தாமல் இருந்ததனுடைய விளைவுதான் இந்த சமூக ஊடகங்களில் மோசமான பைத்தியகாரத்தனமானவர்கள் எல்லாம் இன்று புகழ்பெற்று அவர்கள் புகழ்பெற்ற போன்ற ஒரு தோற்றத்தை இன்று ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுதுமே நல்லதை விளம்பரம் செய்வது இந்த நாட்டுக்கு நல்லது. அந்த விளம்பரத்தை சரியாக முறையாக மக்கள் ஏற்றுக்கொள்கின்ற வகையில் நல்லவற்றை எடுத்து சொல்லத்தான் நாமும் நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மக்களுக்கு வரும். அதனால் நல்லவற்றை விளம்பரம் செய்வோம், மோசமான விளம்பரங்களை நாம் தவிர்ப்போம். எது நல்லது எது கெட்டது என்பதை பிரித்து பார்க்கக்கூடிய பகுத்தறிவு இருக்கும் பொழுது நல்ல விஷயங்களை நாம் விளம்பரம் செய்து மக்களுடைய அறிவை சுத்தம் செய்வதற்கு அந்த விளம்பரத்தை பயன்படுத்தினால் ஒவ்வொரு மனிதன் எந்த செயலை செய்தாலும் அதை விளம்பரப்படுத்தி கொள்வதில் எந்த தவறும் இல்லை என்று சொல்லி நல்லவற்றை விளம்பரம் செய்வோம், மக்களை வாழ வைப்போம், நல்ல கருத்துக்களை மக்களின் மனங்களிலே விதைப்போம் என்று சொல்லி எங்கள் உயிரினும் மேலான கலைஞர் தொலைக்காட்சியின் ரசிக பெருமக்களுக்கு என் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.